Next sum, example 2.9. So, இதில் 7 into 5 into 3 into 2 plus 3. So, இந்த வேல்யூ ஒரு பகு எண்ணா, அதாவது இங்கிலீஷில் இது ஒரு காம்போசிட் நம்பரான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இதில் 3ங்கிற வேல்யூ, இங்கே ஒரு 3ங்கிற வேல்யூ இருக்குது. அதனால் நான் 3ங்கிற வேல்யூவை இதில் காமனாக வெளியில் எடுத்துறேன். 7 into 5 into 2, 3 வெளியில் எடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த 3 வெளியில் வந்துட்டா 1. 3 into 7 5s are 35. 35 into 2, 70 plus 1. So 3 into 71. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 3 into 71. இங்கே 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 71ம் ப்ரைம் நம்பர். ஸோ ஏன்னா இது ரெண்டுமே வேறு எந்த டேபிள்லையுமே வராது. 3யோட டேபிளில் மட்டும்தான் வரும், 71ஓட டேபிளில் மட்டும்தான் வரும். தமிழில் பகா எண் 3 வந்து ஒரு பகா எண், 71ம் ஒரு பகா எண். இதுக்கு 2 பகா எண்களை பெருக்கும் பொழுது 2 பகா எண்களின் பெருக்கல் பலனானது ஓர் பகு எண் ஆகும். Multiply of 2 prime numbers is a composite number. ஜென்ரலாக 3 into 71 மல்டிபிள் பண்ணோம்னா 71 into 3 மல்டிபிள் பண்ணோம்னா நார்மலாக 213. ஸோ இது 3 டேபிளில் டிவைட் ஆகும். 1 3 is 3, 7 3s are 21, 1 3 is 3. ஸோ ஏதாச்சும் ஒரு டேபிளில் நமக்கு ஃபேக்டர் கிடச்சிதுன்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது கம்ப்ளீட் மல்டிப்ளிகேஷன் இஸ் அண்ட் காம்போசிட் நம்பர். ஸோ இதுக்கு வித்தின் டெஃபனிஷனோடு கொடுக்கணும், அதனால டெஃபனிஷனோடு எழுதியிருக்கோம். 2 பகா எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகு எண் ஆகும். மல்டிப்ளை ஆஃப் 2 prime numbers is a composite numbers. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மேத்ஸ் Decode சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.